अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह ली सद्री व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बि ज़िदनी इल्मन नाफ़िया व अमलन मुतक़ब्बलन व रिज़्क़न त्वय्यिबा। அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அலாமத்துல் இஸ்ம் அதை பார்த்தோம். அதில் உள்ள வகைகள் எத்தனை டைப்ஸ் இஸ்மினுடைய அடையாளங்கள் எப்படிலாம் பார்க்கலாம், எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்தோம். ஓகே, நம்ம ஏன் இஸ்மினுடைய அடையாளங்களை நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். என்ன தெரியுமா? அதாவது ஹிதாயத்துன் நஹு ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களுடைய சிலபஸை வகுக்கும் போது அவங்க ஆரம்பத்துல எதெல்லாம் வகுத்து வைக்கணும்ன்ற அடிப்படையில ரொம்ப அழகா தெளிவா எதெல்லாம் கொடுத்தா சரியான முறையில இல்மு போய் சேரும்ன்ற அடிப்படையில தான் அவங்களுடைய கித்தாபை ரொம்ப அழகான முறையில சிலபஸ் சப்ஜெக்டை வகுத்து வச்சிருப்பாங்க. ஓகே, அதன் அடிப்படையில தான் நம்ம ஒரு இஸ்ம அர்த்தம் ரீதியா ஒரு மாணவியா ரீதியா ஒரு மரம், செடி, கொடி, மனிதனுடைய பேரு, இடம், இதெல்லாம் அர்த்தம் ரீதியா தான் ஒரு விஷயத்தை இஸ்மன்னு நம்மளால படிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் அப்படிதான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் கண்ணால பார்த்து ஒரு அடையாளம், எழுத்துக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, அந்த வடிவத்துடைய அமைப்பையும் தெரிஞ்சுக்கிட்டா ரெண்டு விதமா இஸ்ம கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும்ன்ற அடிப்படையில தான் இஸ்மன்னு நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த உடனேயே ஸோ அலாமத்துல் இஸ்ம், இஸ்முக்கு என்னெல்லாம் அடையாளம் இருக்கும், நமக்கு இஸ்ம பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ இஸ்ம எப்படிலாம் வேறு விதமா கண்டுபிடிக்க முடியும், அப்போ அதனுடைய அடையாளத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில தான் நமக்கு அலாமத்துல் இஸ்முடைய பாடத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை வெறும் பாடமா மட்டும் படிச்சது மட்டும் பத்தாது. அப்போ அது கூடுதலான பயிற்சி நமக்கு தேவை. எப்படி ஒரு இஸ்ம அர்த்தம் ரீதியா ஒரு மரம், செடி, கொடி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, அது போல ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஒரு அரபு சொல்ல எடுத்துக்கிட்டா அந்த அரபு சொல்லு இஸ்மு அப்படிங்கும்போது அதுக்கு இஸ்முக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அந்த சொற்பதத்துல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனாலதான் ஒரு இஸ்முக்கான அடையாளங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை ஒரு ட்ரைனிங்கா குரான்ல இருந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். அவ்வளவுதான். இப்போ இந்த வீடியோ இஸ்மினுடைய அடையாளங்களை குரானை ஓதும் போது நம்ம எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இது வரைக்கும் பார்த்தீங்க இல்லையா 9 அடையாளங்கள், அது எப்படியெல்லாம் குரான்ல நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி தான். இதுல நீங்க ஒரு 40% உங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னாலே அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. அதுவே மிக சிறந்த ஒரு நிலை தான். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அல்ஹம்து சூராவை எடுத்துக்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்து சூரால பாத்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையா, அதுல அவ்வளோ அருமையான இஸ்மினுடைய அடையாளங்கள்லாம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன். இந்த 9 பாயிண்ட் இருக்கு இல்லையா இஸ்மினுடைய அடையாளங்கள், அந்த 9 சாப்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 9 ஒரு ஏதோ சின்ன சின்ன அடையாளம் கிடையாது. இந்த 9 சாப்டரா வகுத்து வச்சிருக்காங்க. ஸோ 9 சாப்டரையும் டீப் அனலைசேஷன், டீப்பா படிக்க வேண்டியது. ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல ஏகப்பட்ட சட்டங்களும் ஷர்த்துக்களும் இருக்கிறத நீங்க அந்த சாப்டரை படிக்கும் போதுதான் தெரியும். அப்போ அந்த 9ஐயும் இந்த 9 அடையாளங்களுக்குள்ள அடக்குனா எல்லாத்தையுமே நம்மளால புலன்படாது இல்லையா. ஓரளவு தான் கணிக்க முடியும். எப்ப அந்த 9 சாப்டரையும் நீங்க தனித்தனியா படிக்கிறீங்களோ அப்பதான் அது முழுமையான புரிதலை கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய முயற்சி, இஸ்மியுடைய அடையாளங்களோட அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அது கொஞ்சம் அளவுக்குனாவது புரிஞ்சுச்சா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம நமக்கு நாமே டெஸ்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 9 சட்டங்களும் 9 சாப்டர்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன சாப்டர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு பிக்சரோட உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துறேன். அதை கொடுத்துட்டு நம்ம குரான் ஆயத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கும் அடையாளமானது எந்த சாப்டருக்கு கீழே வரும்னா
அல் முபுத்ததா வல் ஹபர். இங்கிலீஷ்ல நீங்க படிச்சிருக்கலாம் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், தமிழ்ல நீங்க படிச்சிருக்கலாம் எழுவாய் பயனிலை. இதுதான் அரபியில முபுத்ததா ஹபர். ஓகேங்களா? அது எப்படி என்னன்றதெல்லாம் விளக்கி இருக்கேன் உங்களுக்கு. குர்ஆன் ஆயத்தை வச்சு நான் மென்மேலும் விளக்கும் போது உங்களுக்கு இன்னும் புலம்படும். மேலும் வந்து சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னா என்னன்னு நீங்க ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணா கூட நீங்க முபுத்ததா ஹபரை தான் தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சாப்டருக்கு கீழே வரும்னா அல் முபுத்ததா வல் ஹபர் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா ஒரு இஸ்மை இன்னொரு இஸ்முடன் இணைக்க முடியும். அதுக்கு ஒரு ஃபியலை இன்னொரு ஃபியலோட இணைக்க முடியாதுன்னு பார்த்தோம். ஒரு ஹர்ஃபையும் இன்னொரு ஹர்ஃபையும் இணைக்க முடியாதுன்னு பார்த்தோம். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி இஸ்மு ரெண்டை தான் இணைக்க முடியும்னு பார்த்தோம். இதை வந்து என்ன சாப்டருக்கு கீழே வரும் அப்படின்னா அரபியில் இலாஃபத். இலாஃபத் ஓகேங்களா, இணைப்பு. அதில் தான் வந்து முலாஃப் இலைஹி அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அது ஒரு டீப் சாப்டர். அது ரொம்ப 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 அழகா இருக்கும், கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் இலாஃபத். ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லலாம். நகுல வந்து அது ஒரு மிகப்பெரிய ஐகானான ஒரு சாப்டர்னே சொல்லலாம். அதோட சின்ன புரிதலை தான் இங்கே நம்ம கொடுக்குறோம். ஸோ அதோட சின்ன புரிதல் தான் இஸ்முடைய அடையாளங்களுக்கு கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு சாப்டர். அடுத்து தேர்ட் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்டு ஃபோர்த்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. மஅரிஃபா வ நக்கீரா. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா இதாஃபத், இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து பொசசிவ் பொசஸ்டுன்னு நீங்க வந்து இங்கிலீஷ்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கு கீழே வரும். ஓகேங்களா? தமிழ்ல பார்த்தா உடைய அப்படின்ற அர்த்தத்துல வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு வரும். தமிழுடைய சாப்டர் வைஸ் வந்து பார்த்தா அது என்ன அடிப்படையில் வருதுன்றது தெரியல. இங்கிலீஷ்ல நீங்க வந்து பொசசிவ் பொசஸ்டுன்னு போட்டிங்கன்னா இவனுடைய அவனுடைய அப்படின்ற ஒரு ரெண்டு இஸ்முகளா இணைஞ்சு வரதை பார்க்க முடியும். ஓகே, தேர்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. தேர்டையும் ஃபோர்த்தையும் மஅரிஃபா வ நக்கீரா. அதாவது டெஃபினட் நவுன் அண்ட் இன்டெஃபினட் நவுன் நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கலாம், அல்லது காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழேயும் பார்க்கலாம். இது ரெண்டையுமே சார்ந்தது தான் மஅரிஃபா நக்கீரா. ரைட்டுங்களா? தமிழ்ல பொது பெயர் சொல் குறிப்பு பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே, இந்த சாப்டருக்கு கீழே வரக்கூடியது தான் இந்த சின்ன அடையாளம் அலிஃப் லாமும் தன்வீனையும் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது 4ஐயும் 3ஐயும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து அஞ்சாவது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு ப்ரிப்போசிஷன் வரும், அதுக்கப்புறம் இஸ்ம் வரும், அந்த இஸ்முக்கு கெசர் வரும் ப்ரிப்போசிஷன் வந்ததுனால. ஃபீ மின் இலா அலா. இந்த அடையாளம் என்ன சாப்டருக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுரூஃபுல் ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய ஹர்ஃபுகள்னு சொல்லுவாங்க. ஃபி மின் இலா அலா அப்படின்ற வார்த்தைகள் வந்து ஒரு இஸ்முக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னு சொன்னா அந்த இஸ்முக்கு கஸ்ரா கொடுக்கும், அதாவது ஜர்ரு செய்யும். அப்போ கெசர் தான் அதோடைய அடையாளமா இருக்கும். இப்படி போன்ற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹுரூஃபுல் ஜர் அல்லது ஹர்ஃபுல் ஜர் அப்படின்ற 6வது பாயிண்ட் கீழே வரும். இருமை. அதாவது இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் இருமைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும் இருமைன்னு ஒரு சாப்டரே கிடையாது. ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் இருமை என்பது ஒரு தனி சாப்டர். இருமை எப்படிலாம் வரும், எப்படிலாம் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தஸ்னியான தனி சாப்டருக்கு கீழே அதை படிப்போம். அடுத்தது பன்மை. இதுவும் ஜமனா பன்மை, ஜம் அப்படின்ற சாப்டருக்கு கீழே படிப்போம். ஸோ இருமை பன்மை அது தனித்தனி சாப்டர். இது ரெண்டுமே சேர்த்தும் சில ஸ்காலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இருமை பன்மை, ஒருமை இருமை பன்மை அப்படி சேர்த்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்காலர்ஸ் வந்து ஒருமை தனியாகவும் இருமை தனியாகவும் பன்மை தனியாகவும் சாப்டராக வகுப்பாங்க. பிகாஸ் பன்மையில் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும், இருமையிலையும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும், ஒருமையிலையும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஸோ எல்லா சாப்டருமே தனித்தனி ஐகான்ஸ். இது எல்லாமே குட்டி குட்டி அடையாளங்களாக நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கறது வந்து ஒரு முயற்சி. மேலும் ஹிதாயத்துன் நஹ்வு ஆசிரியர் அப்படிதான் நமக்கு கொண்டுட்டு போறாங்க. இப்படிதான் கொண்டுட்டு போனாதான் கரெக்டாகவும் இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் சிஃபத்தும் ஒரு தனி பாடம். இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் ரெண்டு வகையா பிரித்து அந்த சிஃபத் பாடம் வரும்.
அதனால சிஃபத் அப்படின்றது தனி சாப்டர். அதுக்கப்புறம் நிதாவும் தனி சாப்டர். நிதான என்னது? யா ஐயாலாம் படிச்சீங்க இல்லையா, அது வந்து நிதா அப்படிங்கிற சாப்டருக்கு கீழே வரும். லாரிபுன் மலுரூபுன் அப்படின்னு படிச்சிருக்கிறது வந்து சிஃபத் அப்படின்ற சாப்டருக்கு கீழே வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்டிங் நான் சொன்னதெல்லாம் இதை கரெக்டா இது இந்த சாப்டருக்கு கீழே வரும்னு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ இருமைக்கு 2 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பேன், பன்மைக்கு 1 2 தான் கொடுத்துருக்கேன், சிஃபத்துக்கு 1 2 தான் கொடுத்துருக்கேன். இப்படி ஆனா இது வந்து எப்படி இருக்கு? ஆயிரக்கணக்கில் இருக்கும். சிஃபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கும், இருமை பன்மை ஆயிரக்கணக்கில் இருக்கும். அது எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஃபியூச்சர்ல இன்ஷால்லா. அதாவது சர்ஃப்ல வருமா, நகுல வருமா, ரெண்டுலையுமே வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். ஆனா இந்தந்த அடையாளம் இந்தந்த சாப்டருக்கு கீழே வரும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த போர்டு மூலியமா நீங்க ஒரு தனி ஹிண்ட் நோட் மாதிரி போட்டு கூட எழுதிக்கலாம், அல்லது நீங்க நகு நோட்லயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நம்ம பயிற்சிக்காக போகலாம். அதுக்கு நம்ம வந்து குரான் வர்சஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவான அல்ஹம்து சூரா தான். அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்மினுடைய அடையாளங்கள்ல ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கும் அல்லாஹு அக்பர். முதல் வார்த்தைக்கு அலிஃப்லாம் இருக்கும். முதல் வார்த்தையை பற்றி பின்னாடி 2வது வார்த்தை வந்து ஒரு செய்தியை கொடுக்கும். அல்லாஹ் மிகப்பெரியவன் பார்த்தோம். அது போல இங்க பாருங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்து எப்படி இருக்கு? புகழ் அனைத்தும். வெறும் ஹம்துன்னு இருந்துச்சுன்னா ஏதோ புகழ் அப்படின்னு ஒரு காமனா இருக்கும். ஆனா இங்க குறிப்பிட்டு ஒரு புகழ், குறிப்பிட்ட ஒட்டுமொத்த புகழும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஒட்டுமொத்த புகழும் யாருக்கு உரியதுன்னா அல்லாஹ்வுக்கு உரியதுன்னு பின்னாடி அந்த புகழை பத்தின செய்தி, புகழ் தான் இங்க பேசு பொருள், சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை பத்தி ப்ரெடிகேட் எப்படி பண்ணுது? பயனிலை, அதாவது முபுத்தலாவை பத்தி ஹபர் என்ன சொல்லுதுன்னா லில்லா, அந்த புகழானது அல்லாஹ்விற்கு. ஸோ புகழ் தான் இங்க பேசு பொருள். அந்த புகழை பற்றி ஒரு செய்தி என்ன சொல்றா? அந்த புகழ் அல்லாஹ்வுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை முபுத்ததா, செகண்ட் வார்த்தை ஹபர். ஓகேங்களா? அதுதான் இங்க வந்து முன்னால் ஒரு வார்த்தை இருக்கும், இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கும். முன்னால் இருக்கக்கூடிய வார்த்தையான இஸ்மு, 2வது வார்த்தை அதை பத்தின செய்தி அறிவிக்குது. அப்போ இங்க அல்ஹம்து அப்படின்னு சொல்லும்போது அது இஸ்முன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? வரேன். இதுல இன்னொரு அடையாளமும் இருக்கு. அந்த அடையாளத்தை கனெக்ட் பண்ணும்போது நான் சொல்லுவேன். ஸோ வந்து இஸ்முக்கு அலிஃப்லாம் கூடுதலா 2வது ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. இது கிட்டத்தட்ட 3 அடையாளங்களை நம்ம இங்க பார்க்க முடியும் இந்த அல்ஹம்துலில்லாஹ்ல. இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க முடியுதா? 1. அதுக்கப்புறம் 3rd பாயிண்ட் அலிஃப்லாம் மாரிஃபாவாக ஆக்கக்கூடிய அலிஃப்லாம் இருக்கும். அல்ஹம்துக்கு இருக்கா? 2. 3வது என்ன தெரியுமா? லில்லா. லி என்னது? ப்ரிப்போசிஷன். ஜர்ருல் ஹர்ஃப், அதாவது ஒரு இஸ்முக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்போசிஷன் வரும், அந்த இஸ்முக்கு கசர் போடணும். லீ வந்ததுனால அல்லாஹ்வுக்கு கசர் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ 3 அடையாளங்களை நம்ம இங்க பார்க்க முடியுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க இஸ்மனுடைய அடையாளங்களை எடுத்து கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. திரும்ப இது புரியலன்னா இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோஸ் பாருங்க. இஸ்மினுடைய அடையாளங்களை ஃபுல்லா நடத்தி முடிச்சிருப்போம். ஸோ அதுல 3 பாயிண்டோட இந்த 2 வார்த்தையும் இந்த குரானில் உள்ள முதல் வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்தது பாருங்க. அது மட்டும் இல்ல, எல்லோ கலர்ல இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த எல்லோ கலர்ல இண்டிகேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இஸ்ம் தான். ஏன்னா இது வந்து 3rd பாயிண்ட்டுக்கு உள்ளது. நான் 3rd பாயிண்ட் வரும்போது கனெக்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி செகண்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம். யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன். இது ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். ஆனா உங்களை ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். 2 வார்த்தை ஒரு இஸ்மை இன்னொரு இஸ்மோட இணைக்க முடியும். மாலிக்கோட யௌம் இணைச்சிருக்காங்க, யௌமோட தீனை இணைச்சிருக்காங்க. ஸோ அப்படி எடுத்துக்க முடியும். ஆனா அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளாவே புரிஞ்சுக்கோங்க. யௌமித்தீன். ஓகேங்களா? தீர்ப்புக்குரிய நாள். யௌமி அத்தீன், தீர்ப்புக்குரிய நாள், தீர்ப்பினுடைய நாள். அப்போ யௌம் ஒரு இஸ்மு, தீன் ஒரு இஸ்மு, 2 இஸ்மை இணைக்க முடியுது. இணைச்சு இலாஃபத் செஞ்சு உங்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்க முடியுது. நம்ம அப்ப என்ன சொன்னோம்னா முதல் வார்த்தைக்கு
தன்வீன் வரக்கூடாது, அலிஃப்லாம் வரக்கூடாது. யௌமுக்கு இல்ல பாருங்க. ரெண்டாவது வார்த்தைக்கு அலிஃப்லாம் போட்ட தன்வீன் போடக்கூடாது, தன்வீன் போட்ட அலிஃப்லாம் போடக்கூடாது. பட் ரெண்டாவது வார்த்தைக்கு ரெண்டுமே போடலாம். அப்போ அலிஃப்லாம் வந்திருக்கு. ஸோ உடையன்ற அர்த்தமும் வரும். தீர்ப்பினுடைய நாள். ஓகேங்களா? அப்போ இது முதாஃப் முதாஃப் இலைஹி ரெண்டாவது அடையாளத்துக்கான எக்ஸாம்பிள் குரான்ல நீங்க புரிஞ்சுக்க முடியும். புரியும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷன் ஆயிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது தேர்ட் அடையாளம் என்னது? மாரிஃபாவாக ஆக்கக்கூடிய அலிஃப்லாம் அதில் சேரும். பாருங்க, எங்கெல்லாம் அலிஃப்லாம் இருக்கோ அது எல்லாமே என்னதுதான்? இஸ்ம் தான். எல்லோல இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அல் ஆலமீனா இருக்கட்டும், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அத்தீன், அல் முஸ்தகீம், அல் மக்லூப், அல்-டால்லீன், இது எல்லாமே இஸ்ம் தான். ரைட்டுங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். மாரிஃபாவாக ஆக்கக்கூடிய அலிஃப்லாம் அதில் சேருங்கிறது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்தது ஆயத்து பாருங்க. தன்வீனும் சேரும் அடுத்த அடையாளம் இல்லையா? இங்கே ஹுதன் தன்வீன் இருக்கா? ஸோ இது வந்து ஈசம். கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்த பேஜ்ல பாருங்க. ரிஷாவத்துன் லம்மா தன்வீன், அலீமுன் லம்மா தன்வீன் இஸ்ம், மரல்லன் ஃபத்ஹா தன்வீன் இஸ்ம், மரல்லுன் தம்மா தன்வீன் இஸ்ம், அதாபுன் லம்மா தன்வீன் இஸ்ம், அலீமுன் லம்மா தன்வீன் இஸ்ம். ஸோ இதெல்லாமே இஸ்மு தான். இதுல இன்னும் நிறைய இஸ்முகள் இருக்கு. அதெல்லாம் வந்து கனெக்டடா இருக்கும். இது வந்து இன்னும் நீங்க டீப் அண்டர்ஸ்டாண்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிம்பிளா இந்த அடையாளங்களை நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ அதை தாண்டி நீங்க திங்க் பண்ண தேவையில்ல. இதை மட்டும் நீங்க புரிஞ்சு கொண்டால் போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த உதாரணமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது, ஸோ நமக்கு என்னெல்லாம் இப்ப புரிஞ்சிருச்சு? இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கும்க்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஒரு இஸ்மை இன்னொரு இஸ்முடன் இணைக்க முடியும்க்கு நம்ம வந்து உதாரணம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அலிஃப்லாமா வரக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம பார்த்துட்டோம். தன்வீன்கள் வரக்கூடிய வார்த்தைகளும் நம்ம பார்த்துட்டோம். 4 அடையாளம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஜருல் ஹர்ஃப் ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா, அதாவது இன், ஆன் மாதிரி ஃபீ, லீ, மின், இல, அல, அது வந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் உள்ள வார்த்தை இஸ்மு. அந்த இஸ்முக்கு கஸ்ரா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு பாருங்க, ஃபீ கசீரின் இருக்கா? ஃபீ இருக்கு, அதனால கசீரின்னு போட்டிருக்காங்க. கரெக்டா? அடுத்து மினல், மின்னு தான் மினல்னு வரும். மின்னு வந்து மினல்னு. மினல்னு ஏன் சம்டைம்ஸ் வரும்னா, அடுத்த வார்த்தையில அலிஃப்லாம் வரும்போது மின் வந்து தன்னை வந்து மினலா சேஞ்ச் பண்ணிக்கும். அது வந்து நீங்க குரான் ஓதுறவங்க, குரான்ல ரொம்ப பரிச்சயமானவங்க, ரொம்ப ஈஸியா எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான். மின்னு தான் மினலா சேஞ்ச் ஆயிருக்கு. மின்னுன்னு எப்போ வரும்னா, அடுத்த வார்த்தைக்கு அலிஃப்லாம் இல்லைன்னா மின்னுன்னு போட போறோம். மின் பைத்தின் அந்த மாதிரி. ஆனா மின்னுக்கு அப்புறம் உள்ள வார்த்தைக்கு அலிஃப்லாம் இருந்துச்சுன்னா மினல் அப்படின்னு நூனுக்கு ஃபத்தஹா வந்துடும். ஸோ அது ப்ரிப்போசிஷன் தான். ஃப்ரம்னு அர்த்தம் இல்லையா? இங்க இருந்து அப்படின்னு. ஓகே, அப்போ ஃபீக்கு அப்புறம் கசீரின் அப்படின்னு வந்திருக்கு. மினலுக்கு அப்புறம் அம்ரி அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு கீழே பாருங்க, மினல்லாஹி, மினலுக்கு அப்புறம் அல்லாஹின்னு கெஸ்ரா இருக்கு. அதுக்கப்புறம் இலா பாருங்க, இலாக்கு அப்புறம் அம்ரி அப்படின்னு இருக்கா? ரைட். இது எல்லாமே ஜர்ருல் ஹர்ஃப், அதாவது ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய இஸ்முக்கு கெசர் செய்யும். ஸோ ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் கண்டிப்பா இஸ்ம் தான் வரும். இஸ்முக்கு முன்னாடி கண்டிப்பா ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா அந்த இஸ்முக்கு கெசரா தான் வரும். ஸோ ஒரு இடத்துல ப்ரிப்போசிஷன் இருக்குன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை இஸ்மா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு குரான்ல உங்களுக்கு இதற்கான உதாரணம். புரியுதா? ஓகே, ரைட், அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் என்னது? ஜருல் ஹர்ஃப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருமை, பன்மை, சிஃபத்து, நிதா, இதுதான் இருக்கு உங்களுக்கு. இருமை பன்மை சொல்லிட்டு நான் நிதாக்கு போறேன். இதுல நிதாவுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. இருமை பன்மை முடிச்சுட்டு நான் போறேன். ஸோ இருமைக்கு வாங்க. இந்த பிக்சர் பாருங்க. ஹாதானி ல சாஹிரானி. ஹாதான்றது அலீஃப் நூன் சேர்ந்து ஹாதானி அப்படின்னு இருமையாயிருக்கு. அதுவும் இஸ்மு தான். அது எப்படின்றதெல்லாம் நீங்க டீப்பா படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்க கன்ஃபியூஷன் ஆயிக்க வேண்டாம். அது இஸ்முன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஃபியூச்சர்ல நீங்க படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ல சாஹிரானி, அப்போ அந்த ராக்கு அப்புறம் அலிஃப் நூன், இதுவும் இஸ்மு தான். ஓகேங்களா? நீங்க அர்த்தமே சொல்லாம தான் நான் எல்லா அடையாளங்களும் காமிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அர்த்தத்தை வச்சு நம்ம இஸ்ம்னு கண்டுபிடிக்கிறத பத்தி முடிச்சிட்டோம். இப்போ வார்த்தையினுடைய வடிவம் லஃப்லியாவை வச்சு நம்ம இஸ்மா பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அர்த்தம் வந்து ரொம்ப அதிகமா சொல்லலை. ஓகேங்களா?
ஸோ வந்து ஹாதானி ல சாஹிரானி, இதுவும் இருமைக்கான உதாரணம். அடுத்தது பன்மைக்கான உதாரணத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இருமை உங்களுக்கு எப்படி வரும், இது இஸ்முக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறதுக்கு இதுவும் இப்ப ஒரு வார்த்தையில கடைசியில அலிஃப் நூன் வந்துருச்சுன்னா அது இஸ்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஒரு வார்த்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஃபியலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நீங்க இப்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். ஆனா இந்த வார்த்தை இந்த இடத்துல இஸ்மு தான். அலிஃப் நூன் சேர்ந்துச்சுன்னா இஸ்மாவும் இருக்கும். இருமை என்பது இஸ்முக்கும் சொந்தம் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல சொல்லியிருப்பேன், உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சர்ஃப் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், சர்ஃப்ல வந்து ஒரு வினைச்சொல் வந்து இருமையாகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது போல இஸ்மும் இருமையாகும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ இஸ்மு எப்படி இருமையாகும், அலிஃப் நூன் சேர்ந்து இருமையாகும், அதற்கான உதாரணம் தான் இந்த ஆயத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பன்மை. பன்மைக்கு நம்ம என்ன சொன்னோம், இருமையும் சரி பன்மையும் சரி சிஃபத்தும் சரி இதெல்லாம் நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆனா சின்ன சின்ன ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன்றதையும் சொல்றேன். இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பன்மையில என்ன பார்த்தோம், வாவ் நூன் கூடி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அல்லது பெண் பாலா இருந்தா அலிஃப் தாவா இருக்கும் பன்மை. ஓகேங்களா? ஜம. இந்த வாவ் நூனு சில இடத்துல தன்னை யானூனா சேஞ்ச் பண்ணிக்கும். அப்படிதான் இந்த ஆயத்துல தன்னை யானூனா வச்சிருக்கு. வாவ் நூன் தான் அந்த யானூனா சேஞ்ச் ஆயிருக்குன்ற ஒரு நாலேஜை இப்ப நான் உங்களுக்கு தரேன். அதை வச்சுட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. முஸ்லிமீன அது வந்து ஆண்பால் பன்மை, முஸ்லிமாத் பெண்பால் பன்மை, முஃமினீன ஆண்பால் பன்மை. அதாவது இது எல்லாமே இஸ்மு, பன்மையான இஸ்மு ஆண்பால்லையும் இருக்கு பெண்பால்லையும் இருக்கு. இந்த ஆயத்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆயத்து. இது எல்லாமே வந்து முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்தை ஃபுல்லா நான் வந்து வாசிக்காட்டியும் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையை மட்டும் நான் வந்து பெண்பால் பன்மை ஆண்பால் பன்மை இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் வச்சு புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. முஸ்லிம் மூண அப்படின்னு நான் வந்து பன்மைன்னு சொல்லியிருப்பேன் வாவனூன் போட்டு. அந்த மூணை வந்து சம்டைம்ஸ் தானே யானுனா மாத்திக்கும். அதெல்லாம் அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம். ஆனா இதுல முஸ்லிமீனங்கிறது ஆண்பால் பன்மை இஸ்மு, முஸ்லிமாத் அப்படிங்கிறது பெண்பால் பன்மை இஸ்மு, முஃமினீன ஆண்பால் பன்மை இஸ்மு, முஃமினாத் பெண்பால் பன்மை இஸ்மு, கானிதீன ஆண்பால் பன்மை இஸ்மு, கானிதாத் பெண்பால் பன்மை இஸ்ம், ஸ்வாதிகீன இஸ்ம், ஸ்வாதிகாத் இஸ்ம், ஸ்வாபிரீன இஸ்ம், ஸ்வாபிராத் இஸ்ம், ஹாஷியீன இஸ்ம், ஹாஷியாத் இஸ்ம். அடுத்த பிக்சருக்கு வாங்க. அல் முத்தஸ்வத்திகீன இஸ்ம், அல் முத்தஸ்வத்திகாத் இஸ்ம், வஸ்ஸாயிமீன இஸ்ம், வஸ்ஸாயிமாத் இஸ்ம், அல் ஹாஃபிலீன இஸ்ம், வல் ஹாஃபிலாத் இஸ்ம், வத்தாக்கிரீன இஸ்ம், வத்தாக்கிராத் இஸ்ம். எல்லாமே ஜம்மான இஸ்மு. ஓகேவா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்திலேயே உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு புரிதலை நான் உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கேன். இந்த எல்லா வார்த்தையுமே சிஃபத்தும் கூட. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிஃபத்தோடைய அடையாளங்கள்ல லாரிபுன் மலுருபுன் கொடுத்தோம். அது வந்து ஏதோ ஒரு சின்ன சிங்கிள் ஃபார்மேட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஃபார்மேட்டே சிஃபத்துக்கு இருக்கு. அதுல இது எல்லாமே ஒவ்வொரு ஃபார்மேட்டு. ஸோ இது எல்லாமே நீங்க பன்மைன்னு புரிஞ்சதோட சேர்த்து அதே போல இருமையில பார்க்கக்கூடிய அந்த சாஹிரீனை பார்த்தீங்க இல்லையா, இல்ல சாஹிராணி அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா, அதவும் சேர்த்து இது எல்லாமே சிஃபத்தும் கூட. சிஃபத்துக்குடைய சாப்டருக்கு கீழேயும் இது வரும். எப்படின்னு நீங்க திங்க் பண்ண வேணாம். சிஃபத்துக்கான உதாரணமாகவும் இந்த ஆயத்துக்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வர்ணனைக்குரியது. மீன்கள் முஸ்லீம்கள் இது எல்லாமே வர்ணனைக்குரியது. பர்டிகுலர்லி இதெல்லாம் இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல்ன்ற சாப்டருக்கு கீழே வர வேண்டிய ஒரு வார்த்தைகள். இது எல்லாமே நீங்க போக போக கத்துக்குவீங்க. ஜஸ்ட் இந்த ஆயத்தெல்லாம் நீங்க இப்படி புரிஞ்சு பார்க்கறதுக்கு இஸ்முடைய அடையாளம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ட்ரிக்கரா தூண்டி விடுறதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இருமையும் கூட. இதுல வந்து பன்மை இருக்கு, இருமை தனியா கொடுத்தேன், பன்மை தனியா கொடுத்தேன். இது எல்லாமே சேர்த்து சிஃபத்தும் கூட.
அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மேலும் இன்னொரு பிக்சருக்கு வாங்க. ரிஜாலன் நிசாஅன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பன்மை தான். இந்த மாதிரி பன்மைகளை பத்தி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லித் தரல. பன்மை வந்து பலவிதம், கிட்டத்தட்ட 3 விதமா பன்மைகளை வந்து 3 டைப்பா பிரிச்சு அதெல்லாம் தனித்தனி சாப்டராகவே இருக்கும். அதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நான் இஸ்மோடைய அடையாளங்கள்ல கொடுக்கல. இருந்தாலும் இந்த ரிஜாலன் நிசாஅன் இதுவும் பன்மை தான், இஸ்முடைய பன்மை தான் அப்படிங்கிறத உங்களுக்கு கூடுதலான அண்டர்ஸ்டாண்டை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் இப்படி பார்க்கணும் குரான் வர்சஸை அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது போயிடலாம். இதே பிக்சரில் மேலே பாருங்க. யா ஐயுஹன்னாஸ். யா ஐயுஹா அப்படின்னா ஒருத்தவங்களை அழைக்கிறாங்க. ஒரு வேர்பை அழைக்க முடியாது, இஸ்மை தான் அழைக்க முடியும். அதனால யா ஐயுஹல் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கப்புறம் யா யுஹன் அப்படி யா யுஹா அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கப்புறம் வர்றது ஒரு இஸ்மா தான் இருக்க முடியும். அது இந்த இடத்துல நாஸ் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, இன்னொரு ஆயத்துல காட்டுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்து பார்த்தோம் இல்லையா, அதுல பாருங்க யா யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு வந்திருக்கும். பாருங்க, அது ஒரு விஷயம் சொல்றேன். யா ஐயுஹல்லதீன. ஸோ யா ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹா வந்து நிதா, அந்த நாஸ் வந்து இஸ்ம். அப்போ இஸ்முடைய அடையாளங்கள் நிதாவுடைய வார்த்தை எங்க வந்தாலும் அதுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை இஸ்மு தான். உங்களுக்கு அதுல கன்ஃபியூஷன் வேணாம். கூடுதலா இந்த ஆயத்தை பாருங்க. ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ஆமனு அப்படின்னா ஈமான் கொண்டவர்கள், இது வேர்பு. நல்லா கேட்டுக்கோங்க. யா ஆமனுன்னு கூப்பிட முடியாது. யா வேர்புக்கு வராது. ஒரு வினை சொல்ல கொண்டுதான் அழைக்கிறாங்க. ஆனா வினை சொல்ல டைரக்டா போட்டு அழைக்க முடியாது. ஏன்னா யா வந்து ஃபியலினுடைய அடையாளம் கிடையாது. யா ஆமனுன்னு கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டா அப்படி தப்பு. அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபியுடைய அருமையை வந்து எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க கொடுக்குறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, அந்த அல்லதீனன்னு ஒரு இஸ்ம நடுவுல போட்டு, அதாவது தோஸ் ஹூ அப்படின்னு இங்கிலீஷ்ல வச்சு பார்க்க முடியும். தோஸ் ஹூ பிலீவர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இந்த ஆமனு அப்படின்ற வேர்புக்கு ஃபியலுக்கு முன்னாடி யாவை போட முடியாது. அதனால யா ஐயுஹல்லதீன அல்லதீனன்ற ஒரு இஸ்ம போட்டு தான் ஆமனுவை போட்டிருக்காங்க. இதுவே உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பர் எக்ஸாம்பிள். யா என்ற அழைப்புக்குரிய நிதாவுடைய எழுத்துக்கள் எல்லாம் இஸ்முக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் த ஹோல் எல்லா அடையாளங்களையும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆயத்துல காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது புரியுதா அப்படின்றது நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா இந்த ஆயத்துடைய பயிற்சிகள் புரியும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா உட்கார்ந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இது போல இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க ஆயத்துல பாருங்க. சரி, இந்த இடத்துல நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு புரியலனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து சொல்லுங்க. கமெண்ட் வந்து ரொம்ப வரவேற்கப்படுது. நீங்க டவுட்ஸ் எனக்கு கேட்பீங்கன்னு நான் அதிகமா எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா கேளுங்க. ஆயத்துக்கள்லாம் நம்ம கொடுத்து பயிற்சி கொடுக்கும்போது அதனுடைய ஃபீட்பேக்கை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்லுங்க. அதே போல வேற வேற ஆயத்துகள் இருந்துச்சு, நான் பார்த்தேன், இந்தந்த ஆயத்துகளும் இப்படிலாம் இண்டிகேட் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்க தெரியப்படுத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ், நான் லாஸ்ட் டைம் குரான் வச்சு ஒரு பயிற்சி கொடுத்தேன், அதை பத்தி சொல்றேன். என்னன்னா வந்து ஷம்சியா கமரியா பத்தி ஒரு பயிற்சி நான் கொடுத்தேன். அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணியிருந்தீங்க. என்கிட்ட பர்சனலாகவும் வாட்ஸ்அப்ல வந்து சொல்லியிருந்தீங்க, சிராத் அல்லதீனவை நீங்க வந்து ஷம்சியா லெட்டருக்கு சொல்லல சிஸ்டர், சிராத் அல்லதீனவும் தானே ஷம்சியா லெட்டருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இல்ல, அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வார்த்தையில அலிஃப்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள வார்த்தை என்னவா இருக்கணும், ஷம்சியாவா கமரியாவான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் உள்ள வார்த்தை ஷம்சியாவா இருந்துச்சுன்னா அந்த ஷம்சியா லெட்டருக்கு ஷத்தா போடணும். அப்படிதானே பார்த்தோம். அப்போ அல்லதீன எப்படி இருக்கும், ஒரு அலிஃப்லாம், அந்த அலிஃப்லாமுக்கு பிறகு லாம் வரணும். அப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த அலிஃப்லாமுக்கு அப்புறம் இன்னொரு லாம் வந்து அந்த லாமுக்கு ஷத்தா இருக்கணும். அப்ப கிட்டத்தட்ட 2 லாம் போட்டு அடுத்த 2வது லாமுக்கு ஷத்தா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் அல் லபன், அலிஃப் லாம் லாம் பா நூன் இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த 2வது லாமுக்கு ஷத்து வச்சுட்டோம், அல் லபன். இப்ப இதுக்கு முன்னாடி அலிஃப்லாம் இருக்கு. ஸோ லாம் வந்து ஷம்சியாவோட லெட்டர். அப்போ அதுக்கும் முன்னாடி அலிஃப்லாம் இருக்கணும்.
ஆனா அல்லதீன அப்படி இல்லை பாருங்க, இது வேற சட்டம். ஸோ இதை போட்டு நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். இதை வந்து உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோல இதை சொல்றேன். ஏன்னா பயிற்சி கொடுக்குறோம் இல்லையா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பயிற்சியில என்ன உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை கிளியர் பண்றது என்னுடைய பொறுப்பு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஆனா உங்களுடைய முயற்சி ரொம்ப சூப்பர். சிராத்தல்லதீன உந்தானே ஷம்சியா லெட்டர் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணது ரொம்ப ரொம்ப மாஷாஅல்லாஹ் சூப்பர். பட் அது இருக்காததுக்கு காரணம் என்னன்னா, கூடுதலா இன்னொரு லாம் இருக்கணுமே, அது இல்லையேன்னு நீங்க திங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்போ அது வேறையா இருக்கும். அப்பனா வேறனா என்னன்னா, அது இப்போ பத்தி நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ போக போக நீங்க அதை பத்தி படிப்பீங்க. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களோட கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் எல்லாமே. அதனால அதை நீங்க பண்ணுவீங்கன்னு ஜஸாக்கல்லாஹ் ஹைர் எதிர்பார்க்குறேன். ஓகே, நம்ம கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துவா ஓதி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.